அருமையான சகோதரன் ஸ்ரீ அநேகர் ஆக்கியர்கள் அவர் மூலியமாக கடவுளுக்குள்ள வரப்போகிறார்கள். உண்மையாகவே இந்த நாளில் கடவுள் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் பயன்படுத்துகிறார். அவர் வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இப்போது அவர் தனது அனுபவ சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறார். இல்லை, நான் பாட்டு மொக்கா வாங்கிட்டு பல்ப் வாங்கக்கூடாது இல்லையா? இது எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு எங்கள் அப்பாவை உருவாக்குற இடம் இது. அது எங்கள் அப்பா நினைக்கிறாரோ இல்லையோ, நான் நினைப்பேன். ஏன்னா நான் எங்கள் அப்பா மாதிரி கிடையாது, நான் எங்கள் அம்மா மாதிரி. என்கிட்ட இன்னொரு கெட்ட பழக்கம், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன், அதை தப்பாத்துக்காதீங்க. முதல்ல இங்கே வந்தது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் கண்ணையக்கா இப்படி பாடுவாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. கண்ணையக்காலாம் என்னை எந்த அளவுக்கு பார்த்துட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எல்லாருமே காந்திக்கா, ரேணுக்கா, கர்ணண்ணன் எல்லாமே என்னோட குடும்பம். ரெண்டாவது பசங்க ஃபஸ்ட்டு பாட்டு பாடின நீலூர்லேருந்து, அதுக்கப்புறம் மைமிங் பண்ணவங்க, இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் டான்ஸ் ஆடினவங்க, ஜோதியோட தங்கச்சி அம்மா அது ஆடினது, அதான் தங்கச்சி. எல்லாரும் எனக்கு நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க நாங்கள்லாம். ஆனால் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது, குடும்பமாக இருந்து ஒரு ஊழியம் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயன்றது அது இல்லாதவங்களுக்கு. இப்போ என் பொண்ணெல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பார்க்குறதுக்கு டிவியில் ஷூட்டிங்கு போகிறோம் அப்படின்லாம் இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலை, அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு இடம். இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் தூங்கினேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சி ப்ரேயரை முடிச்சுட்டு ஷூட்டிங் போட நைட்டு 12 மணிக்கு தான் வருவேன். இப்படியே தான் 5 வருஷமும் ஓடிட்டுருக்கு. இதில் என் பொண்ணு நான் என் கூட இருந்தால் அவள் சரியாக படிக்க மாட்டான்னு ஒய்ஃபோட அக்கா வீட்டில் இருந்து என் பொண்ணை பார்க்குறது கிடையாது, எங்கள் அப்பாவை பார்க்குறது கிடையாது, என் அம்மாவை பார்க்குறது கிடையாது. சாப்பிட்ற ஒரு 10 நிமிஷம் தான் என் பொண்டாட்டியோட கூட நான் பேசுவேன், அவ்வளோதான். இப்படி தான் எங்களோட தொழில். ஏன்னா ஒரு மாதம் நான் என்றைக்குமே அப்பா பணத்துலேயோ அப்பா காசுலேயோ உட்காந்து சாப்பிட்ற ஆள் இல்லை. கணக்கைக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். அதனால் நான் போய் உழைச்சாதான் எனக்கு பணம் காசு தான் வாழ்க்கை கிடையாது. ஆனால் பணமும் காசும் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் எங்கள் குடும்பமாக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா கூட வந்திருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் காதில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனால் அம்மானால் வர முடியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷம் கூட இருக்கும். அப்போ நான் கர்த்தருக்குள்ளேயே வரல. அப்போ எங்கள் அம்மா இங்கே வரும்போது இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் இன்விடேஷன் கொடுக்க வரும்போது அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டோம். வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 பேர் ஜபிச்சுட்டு இருந்தாங்க. எந்த வீடுன்னு கூட எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் முதல்ல அந்த வீடுக்குள்ளே போகும்போது என்னமோ ஒன்று எனக்கு பண்ணுச்சு. அதுதான் தேவ பிரசனம்ன்றது எனக்கு இப்போ தான் உணர்றேன். ஸோ முதல் நான் அதை பார்த்த இடம் இங்கே தான். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு இங்கெல்லாம் கோயில் ஒன்று இருக்கும். அதுக்கெலாம் நான் எங்கள் அப்பா அம்மாலாம் வருவோம். அதெல்லாம் ஒரு இது. என்னை பற்றி சொல்லணுன்னா, உங்களுக்கு தெரியும், அப்பா சங்கர் கணேஷ் இது மாதிரி நிறையா மியூசிக்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஏகப்பட்ட படங்கள் 1000-1500 படம் பண்ணியிருக்கிறாரு. அம்மாவோட அப்பா ஜிஎன் வேலுமணி, எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதிகமாக படம் பண்ண ப்ரொடியூசரு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஜிஎன் வேலுமணியோட பேரனோ இல்லை சங்கர் கணேசோட மகன் சொல்கிறதுல எனக்கு துளி கூட சந்தோஷமோ துளி கூட பெருமை கிடையாது. இயேசுவோட மகன் சொல்கிறது மட்டும்தான் என் சந்தோஷம். அது ஒன்று தான் நிற்கும். இப்போ வரும்போது பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தார். எந்த மனுஷங்க இருந்தாலும் உன்னை கை விட்டுருவாங்க. அது யாராக இருந்தாலும் கை விட்டுருவாங்க. அது உன்னோட மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணுன்றதுலாம் ஓகே. பட் கடவுளை தாண்டி, ஜீசஸை தாண்டி உனக்கு கடைசி வரைக்கும் உன் கூட யாருமே வர போகிறது கிடையாது, வரவும் முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வரும்போது கூட நான் ஆக்சுவலாக ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் வந்தேன். ஏன்னா சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா மூலிமா ஒரு படம் வந்துச்சு. எங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ஷூட்டிங்லாம் இப்போ 9ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது. ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை விட்டுட்டார்.
நான் வந்து சங்கர் கணேஷோட மகன்றதுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் கொடுக்க போனோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எது இல்லைனாலும் தன்மானம் ரொம்ப அதிகம். அது ரொம்ப அது எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்த விஷயம் எனக்கு. நான் சொன்னேன், பிரதர் அது தேவையே இல்லை, உங்களுக்கு நான் நடிப்பேன் அப்படின்னு என் மேலே நம்பிக்கை இருந்தால் படம் கொடுங்க, சங்கர் கணேஷோட பகன்றதுக்கெல்லாம் படம் கொடுக்க தேவையில்லை. இப்படியே பேச பேச சண்டையாகி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சண்டை வந்து டெம்பர் ஆகிடுச்சுன்னா என்ன வார்த்தை சொல்கிறோன்னே தெரியாது. கண்ணா அப்படின்னு கத்தி அவன் என்னை படத்தை விட்டு தூக்கிட்டான். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா சங்கர் கணேஷையும் நான் நம்பலை, எந்த ப்ரொடியூசரையும் நம்பலை, நான் நம்புறது ஜீசஸை மட்டும்தான். எங்கள் அப்பாவுக்கு வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். ஆனால் என் இயேசுக்கு முன்னாடி எனக்கு யாருமே கிடையாது. அதில் வந்து என்னை அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அதுதான் உண்மை. சுருக்கமாக சாட்சி சொல்லணுன்னா, கர்த்தரை தெரியாத குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். வாரத்தில் 7 நாள்னால் 7 நாளில் 7 சாமிக்கு கொடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமையானா திருவேற்காடுக்கு போவோம், செவ்வாய்க்கிழமையானா அந்தோனியார் கோயிலுக்கு போவோம், வெள்ளிக்கிழமையானா தர்கா மோத்தி பாபா தர்காவுக்கு, அதுக்கப்புறம் 1008 தர்காவுக்குலாம் போவோம். என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சாமி கும்பிடும்போது குளிச்சா சந்தோஷமாக நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அம்மா வந்து அடிக்கடி அம்மா வந்து ரொம்ப பயங்கர பக்தி வைராகியம். எங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு தெரியும், தீ மிதிக்கிறது வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் சாட்சி வந்து கண்ணகேக்கா தான். இவங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது அம்மா அடிக்கடி வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4-5 வாட்டி நாங்களே காப்பாற்றிருக்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறோம், எல்லாமே நடந்திருக்குது. அப்போ ஒரு வாட்டி ஹாரிஸ் ஜெயராஜ்ன்ற மியூசிக் டைரக்டரோட அப்பா எஸ்என் ஜெயக்குமார் அங்கிள், அவர் வந்து எங்கள் அப்பா ட்ரூப்பில் கிட்டாரிஸ்டாக இருந்தார். அவர் தான் முதல்ல அண்ணே நீங்கள் என்னென்னமோ சாமி கும்பிட்றீங்க, அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, அந்த இந்த மை தீ மிதிக்கிறீங்க, நீங்கள் பண்ணாத வேண்டுதல் கிடையாது, ஒரே ஒரு வாட்டி இயேசுக்கிட்ட மட்டும் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு இயேசு சாமியை பற்றி முதல்ல எங்கள் அம்மா கிட்ட சொன்னது அவர் தான். எங்கள் அம்மா அப்புறம் பைபிளை படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட நடவடிக்கைகள் மாறுச்சு, அவங்களோட தற்கொலை குணம் மாறுச்சு, டென்ஷன் ஆகிறது மாறுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தெரியாமல் போய் ஏஜியில் ஞானஸ்தானம் எடுத்து, அதுக்கப்புறம் சிபிஎம் சர்ச்சுக்கு போய் அங்கே ஒரு ஞானஸ்தானம் எடுத்து, அதுக்கப்புறம் எங்கள் பீச்சில் அப்புறம் சீனரி அரங்கத்தில் தான் வந்து ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். எங்கே போனாலும் ப்ரேயர் மீட்டிங்கில் உட்காந்துருவாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து பயங்கரமான வேலைலாம் பண்ணுவார். நேராக என்கிட்ட வந்து, ஏய் பாத்தியாடா நம்ம என்ன பயங்கரமான ஃபேமிலின்னு எனக்கு தெரில. அவர் சொல்லுவார், என்ன பயங்கரமான ஃபேமிலி, நம்ம எப்படிலாம் இருக்கிறோம், அவங்க பாரு பீச்சில் போய் மண்டலாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, எனக்கு கீ கொடுத்தோன்னா நான் வந்து ஜிங்குன்னு ஆடுவேன். கீ கொடுத்தோன்னே நேராக போயிட்டு என்ன பண்ணுவேன், பைபிள்லாம் தூக்கி அடிச்சு, நீ இனிமேல் இங்கே வந்து ப்ரேயர்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நான் மாலை போட்டிருப்பேன். நான் சபரிமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் போயிருக்கிறேன். மாலை போட்டு ஃபஸ்ட்டு வந்து விளக்கு பற்ற வைங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க, இது எல்லாமே வந்து நான் போனதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மையான கண்ணியை கேட்டுக்கோங்க, நான் திருப்பி அவங்க தான் சாட்சி. எல்லாம் பண்ணி அவங்க டார்ச்சர் பண்ணி, அப்போ எங்கள் அம்மா வந்து மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்றைக்காவது ஒரு நாள் நீ பைபிள் எடுத்து ஜீசஸ் தான் கடவுள்னு சொல்லுவேன்னு. அப்போ நான் சொன்னேன், படித்தது டான் பாஸ்கோ இங்கே எக்மோர், என்னோடய மார்னிங் ப்ரேயரை வந்து ஃபாதர் இன் ஹெவன் தான். ஸோ ஜீசஸும் ஒரு கடவுள்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். ஆனால் ஜீசஸ் மட்டும் தான் கடவுள்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி போயிட்டு இருந்தது. எனக்கு என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் எப்படி இருப்பேன்னா, ரொம்ப சாமி கும்பிடுவேன். சாமி ரூமுக்குள்ளே போனால் வெளியவே வரமாட்டேன். இப்போ நீங்கள் வந்து நம்ம பசங்க வந்து அந்த மைமிங் பண்ணாங்க, ட்ராமா பண்ணாங்களே, அதில் வந்து அந்த கீ கேரக்டர் இருக்குல்ல, அது நீங்கள் என் கேரக்டரை வச்சுக்கலாம். ஏன்னா நான் அதோட மோசமாக தான் இருந்தேன். அவங்க ட்ராமானால கம்மியாக பண்ணாங்க. நான் பண்ணதெல்லாம் ட்ராமாவெல்லாம் போடவே முடியாது. நான் வந்து என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சாமி கும்பிடுவேன். காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு சிகப்பு வேஷ்டி கட்டிட்டு, அங்கே எங்கள் வீட்டில் வந்து ஒரு விக்கிரகம் இருக்கும், கண்ணையக்கா கிட்ட தான் போயிட்டு பால் எடுத்துட்டு வாங்க, அது எடுத்துட்டு வாங்கன்னா பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு 10th படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த 10th முன்னாடி, இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கில் சாமி ஃபோட்டோ எடுத்து கும்பிட ஆரம்பிப்போம். எனக்கு தெரியாது, நான் சாமி ஃபோட்டோ எடுத்து கும்பிட ஆரம்பித்தேன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். எனக்கே தெரியாது. நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக மாட்டேன். நான் பாட்டு சாமி கும்பிட்டே இருப்பேன். எக்ஸாமில் நடக்கிறது கூட தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன். பால் ஊற்றுவேன், சாப்பாடு ஊட ஆரம்பித்தேன். அந்த எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இவன் வந்து மென்டல் ஆகிட்டான், பைத்தியம் ஆகிட்டான், மென்டல் இவன் அப்படின்னு. அன்றைக்கி தெரில. ஆனால் அன்றைக்கி வந்து காதில் சில சத்தங்கள் கேட்கும், நல்லாவே கேட்கும். போய் அவங்கள திட்டு, இவங்கள திட்டு,
அந்த சாக்கடையை நோண்டு இது பண்ணு இது பண்ணுன்னு கேட்டு 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 அது என்ன சொல்லுதோ கேட்டுகிட்டே இருப்பேன். அது என்ன சொல்லுதோ கேட்டு 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 அதாவது என்னை பார்த்தா எங்கள் அக்காலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிப்பேன், தனியாக போவேன். திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேட்கும், போய் வந்து உங்கள் அம்மாவை திட்டு, போய் கண்ணகிக்காவை திட்டு. அப்போ திடீர்னு சில பாஸ்டர்ஸ்லாம் வந்து ப்ரே பண்ண வருவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு எனக்கு மந்திரிச்சு கயிறு கட்டணுன்னு கோபிச்செட்டிப்பாளையமா பொள்ளாச்சி எங்கே போயிட்டுருக்குறோம். கண்ணகி என் பக்கத்தில் உட்காந்து ப்ரே பண்ணுறாங்க. நான் கண்ணகி ப்ரே பண்ணவே விடலண்ணா. அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்மளை வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சேர்த்து ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறேன். அப்புறம் படிப்பு டோட்டலாக போயிடுச்சு. உடனே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் பையனை வந்து நீங்கள் ரொம்ப சாமிலாம் கும்பிட்டு கெடுத்துட்டீங்க, பையனை கொஞ்சம் ஜாலியாக இருக்க வைங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் உட்காந்து அவன் கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும், அவனை எங்கேயா வெளியே கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு பசங்கிட்ட சொல்லி அவன் என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்னோடனே லைட்டாக பசங்க அப்படியே பீர்லேருந்து ஆரம்பித்தானுங்க. அப்படியே பீர்லேருந்து அப்படியே போகுது, அப்படியே போயினே அது எங்கேயோ போகுது. அதெல்லாம் பேர் சொல்ல முடியாது. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமு. தினம் சரகு, தினம் வீட்டில் வாந்தி. உங்களுக்கு எத்தனை வாட்டி இவங்க எனக்கு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருக்காங்க கேளுங்க. கொஞ்சம் நஞ்சம் குடி, உங்கள் வீட்டு குடி என் வீட்டு குடிலாம் கிடையாது, பேய் குடி, செம்ம குடி. ஒரு வயசம் எங்கே போனாலும் சண்டை, எவன் கூட போனாலும் சண்டை. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு ஆகிட்டாங்கன்னா, சரி அவன் செத்து போயிட்டாங்க பேர் சொல்லுவான், தப்பு கிடையாது. அயோத்திகபுரத்தில் தெண்டாரை சுட்டாங்க, அவர் பயங்கர ஜிகிரி தோஸ்த் ஆகிட்டார், வீரமணி அண்ணன். அதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளரவி, அதுக்கப்புறம் பார்த்தா பங்குமார், பயங்கர ஆகிடுச்சு. என்னென்னா இதெல்லாம் ஒரு கெத்து, அப்படியே போவோம். அது எப்படின்னா பைக்கு காருக்குள்ளே வந்து அது ஒரு கெத்து. நம்ம பொருள் வச்சுன்னு போகிறோம், பைக் சீட்டுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு பொருள் இவ்வளோ பெரிய சாமான் வச்சுட்டு போனோன்னா எவனை வந்தால் அப்படின்னு இறங்கினா நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படணும். இதெல்லாம் அந்த வயசில் வந்து அது எப்படி வந்துச்சுன்னே தெரில. எவ்வளோ அதாவது வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு. எங்கள் அம்மா மட்டும் பாவம் அழுத்து ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி போய் இப்படி போய் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாமே வாழ்க்கை வெறுத்து வீட்டை விட்டு நான் தனியாக வந்து ஒரு சின்ன ஒரு சிஐடி நகரில் ஒரு என் வீட்டு பாத்ரூம் சைஸ் கூட இருக்குது, அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா கூட சண்டை போட்டு வந்துட்டேன். என்னென்னா எங்கள் அப்பா தான், பட் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு கரெக்டாக செட் ஆகாது. அது என்னன்னு தெரில. ஏன்னா நான் வந்து கேமராவில் நடிப்பேன், நிஜ வாழ்க்கையில் நடிக்கவே மாட்டேன். எனக்கு மனசில் என்ன படுதோ பளிச்சுன்னு சொல்லிட்டு போயினே இருப்பேன். அப்படி வந்து நம்ம வந்து அது வராது, நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, பட்டு 2 பேருக்கும் அது அப்பாக்கா நான் மரியாதை எல்லாத்தையும் கொடுப்பேன், அதெல்லாம் கொடுப்பேன். பட் 2 பேர் கேரக்டர் கான்ட்ராஸ்ட் கேரக்டர் செட்டே ஆகாது. சங்கர் கணேஷ் பையன் சொன்னால் அவர் ஒரு வார்த்தை விட்டார், நீ சங்கர் கணேஷ் பையன் சொல்லுனா வெளியே உனக்கு ஒரு வேளை சோறு கூட கிடைக்காதுறான்னு. நான் வந்து நம்மளுக்கு வீட்டு விட்டு வெளியே வந்து கம்பெனியாக சீரியல் கம்பெனியாக ஃபோட்டோ எடுத்தாலேரா உள்ளுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறானுங்க. சீரியல் கம்பெனி போனால் முதல்ல கேள்வி என்ன கேட்குறான், அவன் வீட்டில் கண்ணாடியே கிடையாது, அவன் மூஞ்சை பார்க்கவே மாட்டியா, எந்த தைரியத்தில் நீ நடிக்க வந்த அப்படி. எங்கேயுமே வந்து சங்கர் கணேஷ் பையன் சொல்லவே கிடையாது. இப்படியே ஒரு கம்பெனியாக போய் நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகலை. எல்லாமே அவமானம், அசிங்கம், கேவலம். நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கும் வந்து சங்கர் கணேஷோட ஒய்ஃபுன்றதோட ஸ்ரீயோட அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அம்மா என் கூட வந்துட்டாங்க. என் அம்மா வந்துட்டாங்க. எனக்கு அந்த வீட்டு வாடகை வந்து 2000 ரூபா கட்டுறதுக்கு எனக்கு துப்பு கிடையாது. இது நான் சொல்கிறதுலாம் வந்து 2002, 2003, 2006 வரைக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு இன்சிடெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஜுரம். என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு சாண்ட்ரோ கார் இருக்குது. அந்த காரை எடுத்து போய் என்ன பண்ணுவேன், அந்த என் வீட்டுக்கு பின்னாடி ஒழிச்சு வைப்பேன். ஏன்னா வண்டிக்கு டியூ கட்ட மாட்டேன், வந்து வண்டியை தூக்கிட்டு போய்டுவாங்க சொல்லிட்டு பயந்து போய் வண்டியை பின்னாடி வச்சுருவேன். எடுத்துகிட்டு போய் கரெக்டாக கையில் 100 ரூபா இருந்தது, 1 லிட்டரு பெட்ரோலை போட்டு மலர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கன்சல்ட்டிங்க்கு அப்போ வந்து 50 ரூபாவோ 70 ரூபாவோ கன்சல்ட்டிங்லாம் கொடுத்து எல்லாம் முடித்து 100 ரூபா காலி. சரி அம்மாவை வீட்டில் விட்டுட்டு நாளைக்கு ஷூட்டிங் போனோன்னா ஏதாவது காசு வரும், அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிடலான்னு காரில் உட்காரும் போது வண்டிக்கு டோக்கன் போடுறவன் வந்து 5 ரூபா கேட்குறான். என்கிட்ட 5 ரூபா கிடையாது. 5 ரூபா இல்லாமல் அவன் வண்டியை விட மாட்டேங்கிறான். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அம்மா கிட்ட நான் காமிச்சிக்காமல் நேராக பிளாட்ஃபார்மில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். இன்னும் 5 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது, 5 ரூபாய்க்கு என்ன. அப்போ வந்து என் கசின் மகேந்தர் வந்து விஜய் டிவியில் வேலை செய்கிறான். அவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன்,
எப்படியாதுன்னா அவன் ஃபோன் அழுகுறான். என்னடா அவன்கிட்ட 5 ரூபா கூட இல்லைன்னு சொல்லி. 5 ரூபா இல்லைடா, இப்போ அழுகிறதுக்கு நேரம் கிடையாது, காசு கொடுறானோன்னே அவன் விஜய் டிவி நுங்கம்பாக்கத்துலேருந்து ஒரு பைக்கில் அவன் அசிஸ்டண்ட்டை போட்டு 50 ரூபா கொடுத்து அனுப்புகிறான். அப்புறம் 5 ரூபா கொடுத்து வீட்டுக்கு போகிறேன். இப்படி தான் வாழ்க்கை போய்ட்டு இருந்துச்சு. கர்த்தரை அப்போ நான் இந்த நேரத்தில் ஷூட்டிங் போனால் பெரிய ஹீரோலாம், சீரியல் ஹீரோலாம் கிடையாது, நம்மளுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படின்னா, இப்போ ஹீரோயின் நடிக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி இந்த பேரர்லாம் வந்து இந்த பிளேட்லாம் தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் யாராவது நின்னாங்கன்னா ஹலோ வாழ்க வாழ்க ஒளிக அப்படிலாம் கற்றணும். அதுக்கப்புறம் இந்த இது பின்னாடி கும்பலில் நிற்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா சம்பளம். அமர்க்கலாம் படம் பார்த்திங்கன்னா அதை அஜித்லாம் நடிக்கும்போது பின்னாடி நின்று வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன். என் மைண்டில் இருந்தது என்னென்னா, நான் ரோடில் போய் 5 ரூபா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூட நடிப்பேன் தவிர எங்கேயுமே சங்கர் கணேஷோட மகன்ற பேர் சொல்லி எனக்கு அந்த இது வேணான்றது ரொம்ப, அது அன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது என்றைக்குமே இருக்கும். அது இப்படி இருக்கும்போது ஷூட்டிங்கில் என்னாச்சு, ஒரு நாள் வந்து இந்த ட்ராக்ஸ் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. அது நான் சும்மா படிக்கலாமே படிக்கும்போது அது வந்து ஹோலி ஸ்பிரிட் பற்றி போட்டிருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம், நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஸ்பிரிட்டு சரக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் தான், நம்மளுக்கு அந்த ஸ்பிரிட் பற்றி இந்த ஸ்பிரிட் எதுக்குன்னு போது சரி ஓகே சும்மா போர் அடிக்குதுன்னு படிச்சுட்டு ஒரு விஷயம் சரி பிடிச்சிது ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன். அப்போ நாங்கள் வந்து சிஎட் நகர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் இந்த மெலோனி ரோடு வீட்டுக்கு போங்க, என் ரூமுக்கு மேலே என் இதில் வந்து ஸ்கூலில் 5ஆவது படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரீ பைபிள் கொடுத்தாங்க. கெடியன்ஸ் பைபிள் கொடுப்பாங்க எல்லாம் டான் பாஸ்கோவில். அந்த பைபிளை எடுத்துகிட்டு வாங்கினோன்னே தமிழ் படிக்க வராது எனக்கு. இந்த பைபிள் எடுத்து வந்தேன். பைபிளில் வந்து ஸ்டோரி புக் படிக்கிற மட்டும் தான் படித்தேன். எல்லாம் படிக்கும் போது ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. நான் போகாத கோயில் கிடையாது, எனக்கு எல்லாமே எல்லாம் அத்துப்படி. ஸோ ஒரு சாமிக்கு இந்த சாமி அப்படி பண்ணிச்சு, இந்த சாமி இப்படி பண்ணிச்சு இப்படின்னு ஐதீகம் இருக்கும்போது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் செஞ்ச பாவத்துக்கும் நான் செஞ்ச தப்புக்கும் எந்த தப்பும் செய்யாத ஒருத்தர் ரத்தத்தை சிந்தி உயிரை விட்டார். ஸோ ஜீசஸ் மேலே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அன்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், அதை பாருங்கம்மா ஜீசஸை பிடிச்சிருக்குது, ஆனால் ஜீசஸ் பிடிச்சிருக்கின்ற காரணத்துக்காக நான் சரக்கு அடிக்காமலாம் இருக்க மாட்டேன். நான் சரக்கும் அடிப்பேன், ஜீசஸும் கும்பிடுவேன். தெரியும் கண்ணை அதுவும் கண்ணை தெரியும், நான் சரக்குலாம் வீட்டில் தான் அடிப்பேன், தம் அடிப்பேன், ஜீசஸும் கும்பிடுவேன். நான் என்ன வேணால் பண்ணுவேன், இருந்தாலும் ஜீசஸ் ஃப்ரெண்டு தானே. எங்கள் அம்மா வந்து சரி இவன் ஃபஸ்ட்டு நீ வந்து ஃபஸ்ட்டு பைபிளை படினாங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்குது. அது வந்து நான் 25வது வருஷம் தான், அப்போ தான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன். எல்லாம் முடியுது, எல்லாம் முடிஞ்சு இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயம் மட்டும் மனசுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்குது, நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கிறோம், ஜீசஸ் தான் கடவுள். பட் நம்மளுக்கு வந்து அதை வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம ஈகோ வந்து நம்மளை தடுக்குது. நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம ஒரு இதில் இருந்துட்டோம், இதை நம்ம விட்டு கொடுக்குறது நம்ம ஈகோ தடுக்குது அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ சில சர்ச்சிலேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க ஜீசஸை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க அது மேலே இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் எந்த டினாமினேஷனு, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் பரலோகத்துக்கு போவீங்க, உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் போக மாட்டீங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இது என்ன ஓவர் கப்பாக இருக்குது, நான் இதெல்லாம் இந்த கப்பு அங்கே இருக்குன்றனால தான் இங்கே வந்துருக்கிறேன், இங்கே வந்தோன்னே இங்கே என்னென்னமோ புதுசாக சொல்கிறாங்க, ஆர்சின்றாங்க, சிஐசின்றாங்க, ஏசிஎஸ்ன்றாங்க, ஏபிசிடி இருக்குது, அத்தனை இதுலேயும் சொல்கிறாங்களே, எனக்கு புரியலம்மா, எனக்கு ஜீசஸ் மட்டும்தான் எனக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ கிறிஸ்தவர்களை பார்க்காத, ஜீசஸை மட்டும் பாரு, எனக்கு இந்த ஏபிசிடியில் இருக்குது அத்தனை எழுத்துலாம் வேணாம், எனக்கு ஜேஇஎஸ்யூஎஸ் அது போதும், எனக்கு மற்ற எழுத்துலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. எங்கள் அம்மா சொன்னாலும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு ஓகே மனுஷங்களை பார்க்க வேண்டாம், நம்ம வந்து ஜீசஸை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இப்போ தான் பாஸ்டர்கிட்டே சொன்னேன், மனோஜ்ன்றவர் வந்து என் ஸ்கூலில் ஜூனியர், அவர் இப்போ வீடு வந்து எங்கள் பின்னாடி தான் வந்திருக்காரு. அவர் ஊழியத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. நான் ஊழிய கூப்பிட்டு போனேன்னா எங்கள் அம்மா உட்கார வைக்கிறேன், அவங்க இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க, கை தூக்கி அலையிலோன்றாங்க. நான் சொன்னேன், அம்மா இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டே இருங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா அங்கே விட்டுட்டு நேராக போய் டாஸ்மாகில் உட்காந்து நான் பாட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தம்பெல்லாம் அடிச்சுட்டு நீங்கள் ப்ரேயர் முடிச்சு நான் ஃபோன் அடிங்க, நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு போதும்டா, இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து லைஃப் கிடையாது. எத்தனை நாளாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்க முடியும், அம்மா வேறு வந்துட்டாங்க, 2000 ரூபா வாடகை கட்ட முடியல, காருக்கு டியூ கட்ட முடியல, கையில் துட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுக்கு அப்படின்னு நம்ம பேசாமல் இருக்கிறத விட போய் சேர்ந்துடலாம், சேஃப், சூசைடுன்றது என்றைக்குமே சேஃப் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்துடுச்சு. ஆனால் அந்த கயிற்றில் தொங்குறதுக்கோ இல்லை வந்து இந்த தண்டவாத்தை அப்படின்னா வந்து தலை தனியால் வந்து நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு சேஃபாக இருக்கிறது மாத்திரை. ஸோ எனக்கு என்னென்னா, நான் வந்து இந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த தூக்க மாத்திரை நிறையா கொடுப்பாங்க, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்கும். ஸோ மாத்திரை பேர்லாம் எனக்கு தெரியும். ஸோ லம்பாலாம் வாங்க தேவையில்லை, தெரிஞ்ச கடையில் போயிட்டு ஒரு 5 மாத்திரையாக ஒரு 3 மாதத்துக்கு சேர்த்தா ஒரு 60-70 மாத்திரை வந்துடும். சரி இந்த இதில் வந்து இத்தனை மாத்திரை வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இந்த மாத்திரையெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தேன்.
அப்போ ஒரு நாள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், சிக்கன் வந்து பெப்பர்லாம் போட்டு வைங்க, நான் சரக்கு அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கையில் இந்த எவர்சில் கிளாஸு அப்புறம் ஒரு குவார்ட்டரை வாங்கி வச்சுட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு ஒன்று மட்டும் மைண்டில் பட்டுச்சு. நம்மளுக்காக ஜீசஸ் உயிரை கொடுத்தாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன திருப்பி கொடுக்க போகிறோம்? திருப்பி உயிரை கொடுக்கலாமா? சத்தியமாக கொடுக்க மாட்டோம். சினிமா டைலாக் தான், சீரியலில் டைலாக் வேணால் பேசலாம், உயிரை கொடுக்குறோன்னு அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். திடீர்னு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இந்த கருமத்தை நம்ம இன்னையோட விட்டுறக்கூடாது? நல்லா ஞாபகம் இருக்குது, 2004 அந்த வருஷம் நைட்டு 8:30 மணிக்கு, இனிமேல் நான் இந்த புதிய சிகரெட்டை கையில் தொட மாட்டேன், என் ஜீசஸ்க்காக நான் இதை தான் பண்ணுவேன்னு அன்றைக்கி விட்டேன். இன்றைக்கி வரைக்கும் இத்தனைக்கும் சொல்லுவாங்க, பார்ட்டி ஜி தமிழ் பார்ட்டி, சினிமா பார்ட்டி, வெங்கட் பிரபுக்குலாம் போகும்போது பார்ட்டி இருக்கும்போது சுற்றி சரக்கு தான் இருக்கும். அந்த டெம்டேஷனே இருக்குது. இது வந்து என்னோட பலம் கிடையாது, என்னால் கிடையாது, கர்த்தரோட பலம். சீனில் அன்றைக்கி திடீர்னு ஒரு டேரக்டர் சொல்கிறார், இல்லை நீங்கள் தம் அடிச்சுட்டு வர மாதிரி சீன் சார், தம் அடிப்பீங்களா? சரி கொடுங்க, அடிக்கிறேன் சார். ஆனால் அடித்தா திருப்பி இந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சுன்னா அப்படிலாம் ஒட்டாது. வேணான் தான் நடிக்க சொல்லியா நடிச்சுட்டு நான் படுத்துக்கி போட்டு போயிடுவேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த திருப்பி அந்த பழக்கத்துக்குள்ளே போகவும் மாட்டேன். அதுக்கு காரணம் என்னோடய கர்த்தர் மட்டும்தான். ஆனால் என்னென்னா, இந்த மத்தாளத்துக்கு 2 பக்கம் தட்டுன்ற மாதிரி ஒரு பக்கம் என்னாகும், நான் வந்து கர்த்தரை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக அன்றைக்கி வந்து ஈஸ்டர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன், சாலமன் எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்டா, யாருக்கும் தெரிய வேணாம், நீ வா அப்படின்னா. எந்த சர்ச்சில் அன்றைக்கி ஈஸ்டர் அவன் சொல்கிறான், ஈஸ்டர்னால் இன்றைக்கி ஏஜியில் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, வந்துங்களா? வாங்க போகலாம் அப்படின்னு பைக்கில் 2 பேர் போகிறோம். நேராக போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரெக்டாக அது அன்றைக்கி ஈஸ்டர்ன்றது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2004 அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கர்த்தருக்காக இல்லை நான் சாகிற குழிக்குள்ளே போகிற வரைக்கும், குழிக்குள்ளே போனதுக்கு அப்புறமும், ஏன்னா குழிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முடிய போகிறதில்ல, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ என்றைக்குமே நான் ஜீசஸ்க்காக தான் வாழ்ந்துட்டு இருக்க போகிறேன். என்னோடய வாழ்க்கை இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா, ஆரம்பத்தில் வந்து நான் கர்த்தரை ஏற்றுக்கிட்டேன்னொன்னே ஒரு பக்கம் வந்து ஷூட்டிங்லாம் போனோன்னே இந்த நம்ம பழைய ஹிந்து மக்கள் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அமெரிக்காலேருந்து வெயிட் அமௌண்ட் வாங்கிட்டியா, செம்ம துட்டு வந்திருக்கோம், கிறிஸ்டினா மார்ட்டரில் உனக்குலாம் வெக்கமாகவே இல்லைன்னா அவனுங்க கலாய்ப்பானுங்க. நம்மளுக்கு அமெரிக்காலேருந்து வராது, அம்ஜிகர்லேருந்து வராது, நம்ம ஷூட்டிங் போய் நடிச்சா தான் நம்மளுக்கு துட்டு. இன்னொரு பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க தெரியுமா, சோ கால்டு பரிசுத்தவான்கள், அதாவது பயங்கரமான பரிசுத்தவான்களாம். நீ வந்து சினிமாலேருந்து வந்திருக்கிற, நீ வந்து இதுலேருந்து வந்திருக்கிற, நீ பரிசுத்தவான் கிடையாது. ரட்சிப்பு இருக்கானே. நான் சொன்னேன், ரட்சிப்பு இல்லை, கட்சிப்பு இல்லை, நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஜீசஸை தெரியும். என்னன்னா, இந்த பக்கம் இவங்க நம்மளை சேர்க்க மாட்டாங்க, அந்த பக்கம் அவங்கள சேர்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன தெரியுமா, நீயும் எனக்கு கவலை இல்லை, நீயும் எனக்கு கவலை கிடையாது. நான் பார்க்குறது ஜீசஸை மட்டும்தான். அன்னிலேருந்து வண்டி அப்படியே தான் ஓடிட்டுருக்குது. ஆனால் எந்தெந்த கம்பெனியில் போய் எங்கெல்லாம் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்களோ அவங்களே கூப்பிட்டு சீரியலில் வந்து ஒரு ஹீரோ ஆக்குனாங்க. 2006 சன் டிவியில் ஒரு சீரியலில் ஹீரோவாக பண்ணுறேன். அப்படியே போயிட்டுருக்கு. போது தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு பெஸ்ட் ஆக்டர்ன்ற இதே மூஞ்சி தான், இதே கப்பு கழிச்சி மூஞ்சி தான் ஸ்டேட் அவார்டு ஆக்டரும் வாங்குது. ஆனால் எங்கே போனாலும் நான் அவார்டு கையில் வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற ஒரே வார்த்தை ஜீசஸ், இயேசுக்கு மட்டும்தான். இயேசு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம இந்த லாக்டவுன் டைமில் கூட என்ன பண்ணலாம், ஏதாவது ஜீசஸ்க்கு பண்ணுமேன்ற போதும் ரஃப்பாக அந்த யூடியூப்பில் வீடியோ பண்ணலாமே அப்படின்னா யூடியூப் இந்த டாக்கிங் டாங்கின்ற யூடியூப் வீடியோ என்னென்னா, ஊழியம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியும். நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேலை வேணாலும் பண்ணு. நான் சீரியஸாக சொல்கிறேன், சினிமான்னு கிடையாது, எல்லா வேலையிலையும் எங்கெல்லாம் மனுஷன் இருக்கானோ அங்கெல்லாம் தப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ நீ செய்கிற வேலையில் வந்து நீ எதுவுமே குறை சொல்லாத. எல்லாரும் சொல்லுவாங்க சினிமா சேஃபர். நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, எங்கே செஞ்சாலும் ஏன் ஊழியமே செஞ்சாலும் அங்கே தப்பான ஆளுங்க ஒரு பக்கம் இருக்க தான் செய்வாங்க. நீ உன் வேலையை எப்படி செய்கிற, எதுக்காக செய்கிற, யாருக்காக செய்கிற, யாருக்கு பயந்து செய்கிற, ஜீசஸ்க்கு பயந்து செய்கிறியான்றது மட்டும்தான் மேட்டர். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் வாட் ஒர்க் யூ டூ, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஹவ் யூ டூ அண்ட் ஃபார் ஹூம் யூ ஆர் டூயிங் இட். அதுதான் முக்கியம். நம்ம கர்த்தருக்காக பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்றைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ்க்கு வந்து ஒரு கிளாமர் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஸ்கிட்டு போடும்போது ஜீசஸுக்கு வரும்போது இந்த கிளாப்புக்கு ஈக்குவலாக வந்து கண்ணகையக்கா பையன் சாத்தானா நடிச்சு வரும்போது சாத்தானுக்கு தான் அது. என்றைக்குமே நெகட்டிவ் கேரக்டருக்கு வந்து ஒரு கெத்து ஒன்று இருக்கும். இப்போ ஜீசஸை அசிங்கப்படுத்தினது, கேவலப்படுத்தினது, மாட்டி விட்டது, அடிச்சது, வச்சது மற்ற ஜாதியோ மற்ற மதக்காரங்களோ கிடையாது, நம்ம ஆளுங்க தான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்குள்ளே சாரசீஸும் ஃபேதசீஸும் இருப்பாங்க. நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் குறை கண்டுபிடிச்சினே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு ஃபோக்கஸை மட்டும் ஜீசஸ் மேலே வச்சுட்டே போகணும். இன்றைக்கி ஈஸ்டர்னும் போது ஈஸ்டரில் வந்து
நான் வந்து இந்த வீடியோவில் கூட அதான் சொன்னேன், 3 விஷயங்கள் தான். மாண்டி தர்ஸ்டே, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். மாண்டி டேஸில் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபஸ்ட்டு எல்லோரும் கூடயும் உட்காந்து எல்லோரும் ஒன்றா எல்லாம் ஒன்றா சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது ஒரு ஃபஸ்ட்டு சொல்கிறது ஒரு கமாண்ட்மெண்ட்டை கொடுக்குறாரு. லவ் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ லவ் அதர்ஸ், லவ் யுவர் செல்ஃப். அதாவது நீ வந்து மற்றவங்களை நேசிக்கிற மாதிரி உன்னையும் நேசி, ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அன்பை பற்றி ஜீசஸ் சொல்கிறாரு. 2வது அந்த பிரெட்டையும் அந்த வைனையும் கொடுத்து இது என்னோடய சரீரம், இது என்னோடய ரத்தம். ஏன் சொல்கிறாருன்னா சாக்ரிஃபைஸ். உங்களுக்காக நான் உயிரோட போகிறேன், இது என்னோடய சரீரம், அதை நீங்கள் பிச்சு சாப்பிடுங்க, என் ரத்தம் அதை கொடுங்க. 2வது சாக்ரிஃபைஸ். முதல் அன்பு, 2வது சாக்ரிஃபைஸ். 3வது நான் பெட்டு கட்டுறேன். உலகத்தில் எந்த ஊழியக்காரம் அந்நிய பாஷையில் பேசி அப்படி பார்த்தா சாத்தான் வந்து 8 கிலோமீட்டர் ஓடி விரட்டுற அந்த அளவுக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரர் கூட பண்ண முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? சக ஊழியரோட காலை கழுவுறது. நம்ம பண்ணுவோமா? நல்லா பேசுவோம் பிரதர், ஹம்பிள்னஸ். நம்ம ரொம்ப அப்படி நானே இருக்கிறேன், என் ஷூட்டிங்கில் என் அசிஸ்டண்ட் வருவான், என் பேக்கை தூக்கி எனக்கு மேக்கப் காட்டுறதுக்கு. நான் ஷார்ட்டுக்கு போகும்போது நான் வந்து டக்குன்னு எனக்கு ஷூ செருப்புலாம் அவங்க போட்டு விடணும். நான் இறங்கி அவங்களுக்கு ஷூ செருப்பு நான் போட்டு விட மாட்டேன்னா போட மாட்டேன். ஏன்னா நம்மள அறியாமலே நமக்குள்ளே ஒரு கெத்துன்னு ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இருக்கும். அது கன்ஃபார்ம் இருக்கும். அது 3 விஷயம் அன்றைக்கி என்னென்னா, ஃபஸ்ட்டு அன்பு, 2வது சாக்ரிஃபைஸ், 3வது ஹம்பிள்னஸ். இது ஊழியத்தில் மட்டும் கிடையாது, இது உன் குடும்பத்துலேயும் இருக்கணும், உன் வாழ்க்கையில் இருக்கணும். இது 3 இருந்துச்சுன்னா எங்கேயுமே பிரச்சனை வராது. எங்கேயுமே பிரச்சனை, உன் வேலை இடத்துலையும் பிரச்சனை வராது. உன் பொண்டாட்டி காலை அமுச்சு விடு, பொண்டாட்டிக்கு செருப்ப மாட்டி விடு, தப்பு கிடையாது. இது எல்லாமே பண்ணி தான் இருக்கிறோம். அது வேறு இதெல்லாம் இருந்ததுனாலே பிரச்சனை கிடையாது எங்கேயுமே. இது வந்து ஓப்பனாக பார்த்தா நான் அடுத்தவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி நான் அடுத்தவங்களை ட்ரீட் பண்ணணும். அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இன்றைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவோ பேட் தாட்ஸ் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது போராட்டம் தான். ஒவ்வொரு வாட்டியும் கீழே விழுந்துட்டு தான் இருப்போம். ஆனால் ஒவ்வொரு வாட்டி கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு ஓடுறது தான் முக்கியம். கீழவே விழமாட்டோம் அப்படின்றதுக்கு நம்ம ஒன்றும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் கிடையாது, நம்ம உள்ள அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாது, நம்மளுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. நம்மளோட நடவடிக்கை, நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம். இப்போ நான் இந்த மைக்கை பிடிச்சிட்டு இங்கே என்ன வேணால் சொல்லலாம், பரிசுத்தமாக வாழணும், சூப்பராக இருக்கணும், ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நான் போய் உட்காந்து சரக்கடிச்சுனா யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஆனால் ஜீசஸ்க்கு தெரியும். இங்கே மைக்கு பிடிச்சி பேசுறது முக்கியம் கிடையாது. இதுக்கப்புறம் காருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறோம் தெரியுமா, அங்கே எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். இது சும்மா இது வந்து இங்கே என்ன வேணால் பேசலாம், இங்கே பேசுகிறது மட்டும்தான். ஆனால் நீ வெளியே போய் செய்யணும். நீ பேசுகிறதோட எந்த இடத்துல வேலை செய்கிறியோ, உன் வீட்டில் நீ எப்படி இருக்கிறியோ, உன் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறியோ அதுதான் முக்கியம். அங்கே உண்மையாக இருந்தால் இங்கே இது உண்மையாக இருக்கும். அங்கே அது பொய்யாக இருந்தால் இங்கே எல்லாமே பொய்யாயிடும். ஸோ நம்ம கிறிஸ்துவர்கள் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ கிறிஸ்துவர்ன்றதுலாம் முக்கியம். நீ கிறிஸ்துவனாக பிறந்தனால உனக்கு டாம், டிக்கு, ஹாரி, ஜேசனு, மைக்கிள்னு பேர் வச்சாலும் நீ பரலோகத்துக்குலாம் போகிறது கிடையாது. ஓகேவா? கட்சி நேரத்தில் பக்கத்து இருந்த திருட வந்து நான் இயேசுவே அவன் கூட வரணுன்னா அட் லாஸ்ட் அந்த மூமெண்ட்டில் வந்து நீ வா பரலோகத்துக்கு வான்ட்டாரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் வந்து நீ எப்படி வாழ்கிற, ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், உன் சக குடும்பத்தினாரையும் உங்கள் சகோதரர்களையும் யார்கிட்டையும் ஜாதியை பரப்புறதுக்கு நம்ம வரல. ஃபஸ்ட்டு கிறிஸ்டியனிட்டின்றது ஜாதியே கிடையாது. ஓகேவா? நீங்கள் இன்டெப்த்து போனீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பேசலாம். 25th தான் ஜீசஸ் பிறந்தாரா டிசம்பர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. ஈஸ்டர்னால் என்ன தெரியுமா? ஈஸ்டருக்கு ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் சொன்னார். அது கேட்டால் நம்ம ஈஸ்டரே கொண்டாட மாட்டோம். நான் சொல்கிறேன் அவ்வளோ டெப்த்லாம் போக தேவையில்லை. அவ்வளோ வெங்காயத்தை உருக்கி உள்ள போயினே இருக்கணும், அந்த மாதிரி போக தேவையில்லை. அந்த வெங்காயமே தேவையில்லை. ஈஸ்டர் வருதா, 40 days ஃபாஸ்டிங் இருந்தோமா, அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணோமா, கர்த்தருக்காக இருக்கிறோமா, கர்த்தருக்காக வாழ்கிறோமா, அது போதும். அதை விட்டுன்னு நான் வந்து இதை படிச்சிட்டேன், நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன், அதை உனக்கு தெரியுமா, உனக்கு வந்து ரெபேக்கா யார் தெரியுமா, உனக்கு அத்தியோப்பில் யார் தெரியுமா, எவனுக்குமே தெரியாது. நான் போய் ஒரு யூடியூப்பில் போயிட்டு நான் இப்போ ஒரு நான் கிறிஸ்டியன், ஒரு ஹிந்து, இப்போ நான் வந்து ஹிந்துவாக இருக்கும் போது எனக்கு கர்த்தர் தெரியாத போது எனக்கு வந்து நான் பார்த்ததெல்லாம் கண்ணகேக்கா ப்ரே பண்ணுறது, எங்கள் அம்மா ப்ரே பண்ணுறது எனக்கு ஒருத்தர் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒருத்தர் வந்து எனக்கு வந்து அப்படியே வாழைப்பழத்தை உச்சி வாயில் வைக்கிற மாதிரி அழகாக ஜீசஸை பற்றி சொன்னார். எனக்கு புரிகிற மாதிரி சொன்னார். அதான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் போதும். நான் பயங்கரமாக படிச்சிருக்கிறேன், பைபிள் இருக்க அத்தனை வசனத்தையும் கரைச்சி குடிப்பேன், அப்படி சொன்னோன்னா அப்படியே இல்லைன்னா அவசியமே கிடையாது. யாருக்கு எப்படி போய் சேருமோ அப்படி போய் சேர்ந்தால் போதும். பேஷண்ட்டு, அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பயங்கரமான ஃபிசிஷியன், பயங்கரமான சர்ஜன், டாக்டர் பயங்கரமாக ஆப்ரேஷன்லாம் பண்ணுவார். அப்படியே பேஷண்ட்டை படுக்க வச்சு அனுசிச்சா கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்து பைசெக்ஷன் பண்ணவே முடியாது. உள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அவ்வளோ கரெக்டாக எடுத்து தையல் போட்டு ஆப்ரேஷனை செம்மையாக பண்ணிட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் யாருமே இல்லை அப்படின்வாங்களாம். ஆனால் பேஷண்ட் செத்துருவாங்களாம். ஸோ நீ எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது முக்கியம் இல்லை ராஜா, பேஷண்ட் உயிரோடு இருக்கணும், அதான் முக்கியம்.
ஸோ அதுதான் வந்து பேஷண்ட் உயிரோடு இருக்கிற மாதிரி நீ ஆப்ரேஷன் பண்ணு, அவ்வளோ போதும். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட் இல்லை. ஆப்ரேஷனும் சக்ஸஸ், பேஷண்ட்டும் சக்ஸஸ். இதுதான் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம ஊழியம் பண்ணுகிறோம். அது ஜாலியாக பண்ணுவோம். யார் யாருக்கு எப்படி இப்படி புரியுதோ பண்ணுவோம். நம்ம ரொம்ப ஓவராக நம்ம பரிசுத்தம் பண்ணலாம். நம்ம வெள்ளை சொக்கா போட்டால் பரிசுத்தம் வேணாம். நம்ம என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதுதான். ஸோ இன்றைக்கி நான் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். என் குடும்பத்தோடு வந்து சந்தோஷம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என் குடும்பம் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலி அம்மா ஒரு ஆசைப்பட்டாங்க வரணும்னு. அவங்களுக்கும் காதில் கொஞ்சம் ப்ராப்ளமு. வரும்போது தான் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் செம்ம சண்டை. அதனால் அப்பா கூட வரல. அதனால் இங்கே வந்து போய் சொல்லக்கூடாது இல்லையா, செம்ம சண்டை. அதை கேட்டு கலாச்சு தான் வந்திருக்கிறேன். தப்பு தான், இருந்தாலும் உண்மையாக ஒத்துக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தப்பு என் மேலே கிடையாது. ஓகேவா, சரி. அதனால தான் அடுத்த வாட்டி நாங்கள் எல்லாம் ஒன்றா வரணும். எங்கள் அப்பா ரசிக்கப்படணும். சரியா, அவர் வந்து மூச்சுக்கு 3 தடவை ஃபோன் எடுத்தோன்னா ஒரு 36 108 சாமி பேர் சொல்லுவார். நான் என்ன தெரியுமா பண்ணேன், தினம் சொல்லுவார். நான் என்ன தெரியுமா பண்ணேன், அப்பான்ற மரியாதையாக ஃபோன் தலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இப்படி வச்சிருவேன். அவர்லாம் சொல்லி முடிச்சது சூப்பர்ப்பா அப்படின்னு வச்சிருவேன். அவள் தான் நம்மளுக்கு என்ன, சரி அவர் மனசு புண்படுத்தக்கூடாது, அவர் சொல்லு போட்டோம். அந்த சாமி இந்த சாமி அந்த சாமி இந்த சாமின்னு வரும். ஓகே, அதில் ஒன்று கூட ஒரிஜினல் கிடையாது. எல்லாம் டுபாக்கூர் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அவருக்கு தெரியணும். அதுக்கு தெரிகிற நேரம் வரணும். அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி என் பொண்ணோடையும் வரணும். நானும் என் பொண்ணை பார்க்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் குடும்பமாக ஊழியம் செய்கிற குடும்பம் இது. என் குடும்பத்தோட ஊழியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.